ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/5/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சனி ஞாயிறுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஷார்ட்டர் கன்சலேஷனில் அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் எடுக்க போகிறோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் எடுக்க போகிறோம் நண்பா. அதோட மிஸ்ஸிங் சீரியல் எடுக்க போகிறோம். ஸோ டபுள், அதோட மிஸ்ஸிங் சீரியல். ஃபஸ்ட்டு டபுள், அப்புறமா மிஸ்ஸிங் சீரியல். இப்போ டபுள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 21.76. செகண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 37.57. ஸோ செகண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தேவை, ஃபஸ்ட் ப்ரைஸ் தேவையில்லை. இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 375. தேர்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 1899 இருக்குது. இது நம்மளுக்கு வேணும், 189. இப்போ நம்மளுக்கு 2 டபுள் கிடச்சிருக்கு. ஒன்று 375, இன்னொன்று நம்மளுக்கு 189. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டில் கவனிப்போம். டபுளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸில் 7758 இருக்குது. அப்போ இதில் நம்மளுக்கு 758 நம்பர். செகண்ட் ப்ரைஸில் 5499. இதில் நம்மளுக்கு 549. தேர்ட் ப்ரைஸு நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 758, 549. இப்போ மிஸ்ஸிங் சீரியல் பார்ப்போம். மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். 1 இல்லை, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. 3660 நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு செட்டு கிடச்சிருக்கு. அப்போது இந்த ட்ராவில் G1 படி ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எடுக்க போகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1360. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பராக கிடச்சிருக்கு. இது நம்மளுடைய 4D ரோல். ஸோ அடுத்த நம்பர் 40 நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு 40 மட்டும் தனியாக 2 நம்பர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேலே டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 375 கிடச்சிருக்கு. 375. இந்த 375 3750, 3752, 3754, 3756, அதே மாதிரி 3758. இப்போ இதிலேருந்து நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் 2 நம்பர்ஸை மெயினாக எடுக்கலாம். இங்கே உள்ள இந்த 40 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 3750வும் 3754. ஸோ இந்த 2 நம்பர்ஸை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 நம்பர்ஸ் ஸோ 5 நம்பர்ஸில் நம்ம 2 நம்பர்ஸாக இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது 189 இருக்குது. ஸோ 189 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றைப்படியும் எடுக்கலாம், ரெட்டைப்படியும் எடுக்கலாம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 758ம் சேம் தான், 549ம் சேம் தான். அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 40 மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். 40 = 1890, 1894. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். 7584, 7580. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 4 இருக்குது, 549 இருக்குது. அப்போ இந்த 549 நம்ம தனியாக கொண்டு வரணும். ஸோ இது நம்மளுக்கான ரோல் செட்டு. ரிமைனிங் இருக்கிறது 549, 549. இப்போ இந்த 549க்கு நம்ம செட்டை உருவாக்கணும்.
இப்போ சிங்கிள் எடுக்க போகிறோமா டபுள் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா கேம் டபுள் அடிச்சிருக்காங்க, 549 பொறுத்த வரைக்கும் டபுள் அடிச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஃபுல் செட்டாக தான் நம்ம பயன்படுத்தணும். ஃபுல் செட்டாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு செட்டுகள் வந்து 10 செட்டு வரைக்கும் ஏறும். அந்த 10 செட்டில் நம்ம வந்து 3 செட்டை வேண்டாம் தூக்கி விடலாம், 7 செட்டு வரைக்கும் நிற்கும். ஸோ நம்மளுக்கு 549 வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், இது வேண்டாம். அப்போது இந்த ட்ராவுடைய செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5, மொத்தம் 9 செட்டு கிடச்சிருக்கு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில். இதை இப்போ புதன்கிழமைக்கு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ 1 by 1 எழுதலாம். 3750 37354. அடுத்த செட்டு 3752 3756 3758. அடுத்த செட்டு 1890 1894 7584 7580. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. அதிகப்படியான செட்டாக இருந்தாலும் நம்ம குறைச்சி இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ரிமைனிங்கில் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹோல்ட் ஈக்குவல் டு 549 எக்ஸ் ஈக்குவல் டு 4D. ஸோ இதை மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு செட்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி நம்மளுக்கான இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 1 7 செட்டாக தனியாக கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/5/2026. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் டவுட் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். எப்போதும் போல் டபுள் அதோட மிஸ்ஸிங் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன சனி ஞாயிறில் வந்து அதிகப்படியாக டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸில் ரெண்டுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டும் டபுள், சாரி இதில் வந்து நம்மளுக்கு செகண்டும் தேர்டும் டபுள். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டும் தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டும் நம்மளுக்கு டபுள். ஸோ அதிகப்படியாக டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டபுளை வச்சு தான் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங் ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.